பாலேஜ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுமையான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். ஒரு சேடுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி என்னுடைய லைஃப்பில் நடந்தக்கூடிய இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க், ஸோ இன்டோர் பாத்ரூம் இருக்கிறனால செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஓவர்ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஓவர்ஃபுல் ஆனால் வெளியே ஓவர்ஃபுல் பைப் வச்சுருக்கோம், அதில் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் என்ன ஆகும், பாத்ரூம்குள்ளே ஸ்மெல்லு வரும், அங்கே வெளியே வந்து ஸ்மெல்லு வரும், பேட் ஸ்மெல்லாக வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ என்ன பண்ணோம், செப்டிக் டேங்க் க்ளீனிங் பண்ணுற அந்த லாரியை வந்து ஃபோன் பண்ணோம். வந்தாங்க, க்ளீன் பண்ணாங்க. அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா 6000 லிட்டர் நிரப்பக்கூடிய, அந்த கழிவுநீர் நிரப்பக்கூடிய அந்த லிட்டரான அந்த 6000 லிட்டர் இருக்குது அந்த லாரி, ஓகேங்களா? அந்த லாரி வந்து க்ளீன் பண்ணாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம். ₹1.60 சொன்னாங்க 1 லிட்டர் இருக்குது, ஓகேங்களா? அப்போ 6000 லிட்டர் கணக்கு போடுங்களேன், எவ்வளோ ஆகுது? இல்லைங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னா, என்னால் முடியாதுங்க, ஒரு 10 பைசா என்ன கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ₹1.50 சார்ஜ் பண்ணாங்க எங்கள் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு. 6000 லிட்டர் ரொம்பிச்சு. வெளியே போனாங்க, எங்கள் நிலத்துலேயே கொட்ட இது பண்ணாங்க. நிலத்தில் விட்டால் ரொம்ப நல்லதுங்க, ஏன்னா அது கழிவு நீர்ன்றது உரம் கலந்த ஒரு இது தான். அதனால் நல்லா விட்டாங்க, செடியும் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் இன்னொரு டேங்க் எடுத்தாங்க, அதுவும் ரொம்பிச்சு, மறுபடியும் விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே எடுத்தால் அவங்களுக்கு ஓவராக சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ 2 டேங்க் எடுத்தாங்க. 2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் ஆகிடுச்சு. 12,000 லிட்டர். ₹1.50 18,000, அப்படி இப்படின்னு பேசி ஒரு ₹500 கம்மி பண்ணி 17,500 கொடுத்தோம். கிளம்பிட்டாங்க எடுத்துகிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு 17,500. நம்ம வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு இயற்கையான ஒரு விளக்கெண்ணெய் விட்டோ இல்லை பேதி மாத்திரை சாப்பிட்டோ வயிறு க்ளீன் பண்ணுறோம் 6 மந்த்துக்கு ஒன்ஸ். நம்ம செப்டிக் டேங்கில் இருக்கிறது நம்ம ஏன் க்ளீன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி போட்டு அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைனில் சர்ச் பண்ண பின்னாடி சில பல ப்ராடக்ட், லோக்கல் ப்ராடக்ட்ஸ், மந்த்லி போகிற மாதிரி ப்ராடக்ட், பவுடர், பாக்டீரியா அப்படின்னு நிறைய பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் குவாலிட்டியாக ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேங்க. அந்த ப்ராடக்ட் தான் செப்ட்ரிக்ஸ். இந்த செப்ட்ரிக்ஸ், இந்த பவுடரை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 1 மாதமாகவே யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. அவங்க 2 மாதங்கள் சொன்னாங்க, 1 மாதத்துலேயே ரிசல்ட் கொடுக்குதுங்க. அந்த பேட் ஸ்மெல், பாத்ரூம் வர ஸ்மெல்லு, ஓவர்ஃபுல்லான கூட வெளியே போகிற தண்ணியில் ஸ்மெல்லு, அந்த புழு எதுவுமே வரலைங்க. ஸோ இது வந்து நம்ம பாலேஜ் டிவியில் எப்பவுமே நல்ல விஷயம் வந்து நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவேர்னஸ் வீடியோ போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து ஸோ இது முழுசாக சொல்கிறதுக்குள்ளவே இந்த வீடியோ வந்து நம்ம இன்ட்ரோ ஒன்று வரும், அதை பார்த்துட்டு வீடியோ வரும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. கழிவுநீர் சுத்திகரிப்பு இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்கிற, இந்தியா முழுக்க இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை கழிவுநீர் தான். இந்த கழிவுநீர்ன்றது ஒரு பிரச்சனையிலான அந்த பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு சின்ன சின்ன எளிய முறைகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் 3 விதமான கழிவு வருது. அதில் மிகவும் ஆபத்தானது, அருவருப்பானது கழிப்பறையிலிருந்து வரக்கூடிய டாய்லெட் வாட்டர். இதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை போட்டாச்சுன்னா அது மனித மலத்தெல்லாம் தின்னுட்டு தண்ணி மாத்திரம் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பண்ணுறோம். ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறது வந்து விஷவாயுக்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை உள்ளது. அதை பண்ணுறமே தவிர இதுக்கு உண்டான பாக்டீரியாவை போட்டுட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி தோல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா டாய்லெட்டும் பக்காவாக இருக்கும், நுண்ணுயிர் பெருக்கமும் இருக்காது, விஷக்கிருமிகள் உருவாக்கியும் அதை தடுத்துடும். இப்போ வந்து செப்டிக் டேங்க் மேலே தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், பார்க்கில் உட்காந்துருக்கிற மாதிரி. எங்கன்னா செப்டிக் டேங்க் கிட்ட போய் இது மாதிரி உட்கார முடியுமா? 2வது இப்போ செப்டிக் டேங்கை திறக்கிறேன். செப்டிக் டேங்க் திறந்தாக்கா பக்கத்தில் யாருன்னா நிற்க முடியுமா? அதுலேருந்து அதிகமாக வரக்கூடிய பூச்சியான கர்ப்பாம்பூச்சி இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு அரிசி கழுவின தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் அழுத்தி நான் தேய்க்கிறேன், அடியில் பாருங்கள் சுத்தமான தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இந்த தண்ணி என்ன பண்ணுறோம், இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், செடிக்கு ஊற்றுறோம். இது வந்து உரமான தண்ணி. இதில் வந்து மனித யூரினில் இருக்கிற யூரியா மாத்திரம்தான் இருக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக டீ டிகாக்ஷன் மாதிரி இருக்கும் செப்டிக் டேங்கில் இருக்கிற தண்ணி. இது பாருங்கள் தெளிவாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் யூரினில் இருக்கிற யூரியா இருக்குது. இதில் போட்டிருக்கிற பாக்டீரியா நான் போட்டு 10 வருஷம் ஆகுது. ஒரு முறை தான் நீங்கள் பாக்டீரியாவை இதில் பயன்படுத்தணும். ஆனால் காலத்துக்கு இந்த ஒர்க் பண்ணோம். அதுக்கு தான் கிளீனிங்க்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தோல், சாத்துக்குடி தோலெல்லாம் காய வச்சு பொடியாக்கி பயன்படுத்திக்கலாம். பச்சையாக எலுமிச்சங்காய் அதெல்லாம் கிடைக்கிறவங்க வந்து அதை மிக்சியில் போட்டு சட்னி மாதிரி அரைச்சி அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திங்கன்னா டாய்லெட்டும் நல்லாயிருக்கும், மனித வளமும் நல்லாயிருக்கும். இதில் வந்து
தீமை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவும் இருக்காது. இந்த இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நம்ம நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்துக்கே நல்லது. ஏன்னா தண்ணி உரம் ரெண்டுமே பற்றாக்குறை விவசாயத்தில் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றியாச்சுன்னா நீங்கள் உரமும் போட வேணாம், தண்ணிக்கு தண்ணியும் ஆச்சு, உரத்துக்கு உரமும் ஆச்சு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்றாங்களா, அது மாதிரி தான். நீங்கள் உங்கள் டாய்லெட்டை சுத்தமாக வைத்திருந்தும் தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கில் துர்நாற்றம் வீசுகிறதா? நிலத்தடி நீர் மாசு அடைய நீங்களும் ஒரு காரணம் என்று அறிவீர்களா? உங்கள் தாய் நிலத்தை காக்க செப்டிக் டேங்கை சுத்தம் செய்வதற்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. செப்டிக் டேங்கில் படிந்துள்ள அனைத்து திடக்கழிவுகளையும் பாக்டீரியாக்கள் தன்னுள் ஜீரணித்து அதனை சுத்தமான தண்ணீராக மாற்றுகிறது. குழாய் மற்றும் வடிகால்களையும் சுத்தம் செய்கிறது. திடக்கழிவுகள் அகற்ற பெற்ற செப்டிக் நீரில் யூரியா நிறைந்துள்ளதால் நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் தோட்டத்திற்கு உரமாக பயன்படுத்த முடியும். வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாத நம்பர்கள் நான் சொல்கிறேன், புரிஞ்சவங்களுக்கு ஓகே ஃபைன். இந்த செப்ட்ரிக்ஸ் இந்த பவுடர் வந்து டாய்லெட்டில் நம்ம போட்டு அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அது பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்க்கில் போய் விழுந்துடும் அந்த பவுடரு. ஸோ அது வந்து அந்த பேக்டீரியா டெவலப் ஆகிறதுக்கு 1 month ஆகும். ஸோ நம்ம கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் கொடுக்குறாங்க. 2 மாதத்துக்குள்ளே டெவலப் ஆகி அது வர ஸ்மெல்லாம் எல்லாமே எடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 monthலேயே உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ எனிவே இது வந்து நம்ம யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஓவர்ஃபுல்லாக போனாலும் சரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. ஓகேங்களா? இந்த செப்ட்ரிக்ஸ் பவுடரு ஒரு 1/2 kg வருது. ஸோ இந்த 1/2 kg வந்து நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்ட்ரிக்ஸோடு சேர்ந்து ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் லிக்யூடு ஆர்கானிக் இந்த ப்ராடக்ட்டும் வருது. நம்ம செப்ட்ரிக்ஸ் பவுடரும் ஆர்கானிக் தான், இந்த லிக்யூடும் ஆர்கானிக் தான். ஓவர் பேட் ஸ்மெல்லே வராதுங்க, ரெண்டுமே ஒரு டீசெண்டான ஸ்மெல்லு தான். ஸோ ஆர்கானிக்னு உங்களுக்கே சொல்ல வேண்டாம், எப்படியாப்பட்ட ஸ்மெல்லுன்னு உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயன் இல்லை, நாங்கள் வந்து அவுட் சைட் தான் போகிறோம் பாத்ரூம் அப்படின்ற நபர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராச்சும் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி நஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த பவுடர் வந்து போட்டுக்கோங்க. எந்த விதமான நம்ம டேங்கு கூப்பிட தேவையில்லை. வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் பக்கெட்லேயும் எடுத்து ஊற்றலாம், இல்லை மோட்டர் புட்டை எடுத்து அப்படியே செடிக்கு விடலாம். இது யூரினில் இருக்கிற யூரியா தாங்க. அப்போ எந்த லெவலுக்கு இருக்கும் உரம் அந்த தண்ணியில். நம்ம எந்த விதமான இது உரமும் போட தேவையில்ல. செடிகளும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இருக்கிற செப்டிக் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா 2 வீடு குடியிருந்தாவே சரி சர்ன்னு ரொம்பிடும் 2 or 3 வீக்ஸ்லேயே வந்து. அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ இது செடிகள் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாகவோ இல்லை ஓனாக யூஸ் பண்ணணும் வீட்டுக்கு, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்க டிஸ்பிளே தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லாமல் பாலை ஸ்டீலேருந்து நாங்கள் செப்ட்ரிக்ஸ்ன்ற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த நாள் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் மாரி. பை பை.